வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் சிங்கிள் ஐசி டபுள் ஸ்பீக்கர் ஆடியோ போர்டு பற்றி பார்த்துருந்தோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன் கம்பெனியோட ATC BT போர்டு பற்றி பார்க்க போகிறோம். பிடினா வேறு ஒன்றும் இல்லை, பேஸ் ட்ரிபிள். ஸோ நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி போர்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் அதில் ஒயரிங் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்த சிங்கிள் ஐசி டபுள் ஸ்பீக்கர் போர்டு ஆடியோ போர்டு வச்சும் இந்த போர்டை வச்சும் ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நான் இதில் சால்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒயர் சால்ட்ரு உங்களோட கலரில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த இதில் சால்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இந்த கலரில் சால்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இன்புட் அவுட்புட் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிபிள் பேஸ் இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக நம்ம ஒயரை மட்டும் சால்ட்ரிங் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோக்கான 2 ஒயர் இருக்குது. இது நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரு பண்ணிக்கிடணும். இது பேஸுக்கான 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து அவுட்புட்டு ஐசிக்கு போகிற அவுட்புட். இது வந்து சப்ளைக்காக ரெட்டு வந்து ப்ளஸ்ஸாகவும் ஆரஞ்சு வந்து மைனஸாகவும் இருக்குது. 12 வோல்ட் சப்ளை இதுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒயர் வந்து எந்த கலரில் சால்ட்ரு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டீரியோவுக்கு இந்த கலரில் சால்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வால்யூம் கண்ட்ரோலில் 3 கண்ட்ரோலில் எந்த கலரை எங்கே வச்சுருக்கீங்க, எந்த அசம்பிளில் வைக்கீங்களோ அதே மாதிரி தான் கீழே உள்ள ஒயரையுமே சால்ட்ரு பண்ணணும். மாற்றி வச்சிடக்கூடாது, கண்ட்ரோல் மாறிடும். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் இன்புட்டாக நம்ம பேனல் போர்ட்லேருந்து வர்ற அந்த 3 ஒயரை நம்ம இதில் இன்புட்டாக கொடுக்கணும். இந்த இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம சால்ட்ரு பண்ணி இதுக்கு இன்புட் கொடுக்கணும். அவுட்புட்டு நம்ம ஐசி போர்டுக்கு, இதை நம்ம ஐசியில் அவுட்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்புட் இங்கே இருக்குது, அவுட்புட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ATC BT போர்டு பேஸ் ட்ரிபிள் போர்டு பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ. நீங்கள் ஆம்பிளிஃபையர் அசம்பிளில் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், சிங்கிள் ஐசி டபுள் ஸ்பீக்கர் போர்டு பார்த்துருந்தோம். இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 2 போர்டை வச்சு தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டோட ஃபுல் ரிவ்யூ நான் போன வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போர்டையும் வச்சு தான் ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நம்ம சேனலில் கொடுத்துருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் லிங்க்கு. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிளுக்கு என்னென்ன தேவைப்படும், அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் கொஞ்சமாக அது புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு பிடி போர்டு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 போர்டையும் வச்சு எப்படி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆம்பிளிஃபையர் அசம்பிள், மொபைல் சர்வீஸு, ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஆம்பிளிஃபையர் இந்த 2 போர்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.